வணக்கம். தமிழில் இது நாளைய தினப்பலன் 15/8/2025 மேஷம் முதல் மீனம் வரை பலன்கள். நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொண்டால் அது தகுந்தபடி நாளைய தினத்தை திட்டமிட்டு வெற்றி பெறவே இது ஏற்பாடு. நாளைய தினத்தை பற்றி இன்றே தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் பார்த்து பயனடையுங்கள். முதலில் மேஷராசி. மேஷராசிக்கு நாளை அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அருமையாக இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரர்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். வீடு, வாகனம், நிலம் இவைகளின் வழியாக வருமானமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன். விரைய சந்திரன் சிறிது செலவுகளை இழுத்து விடுவார். சொந்த பந்தங்களுக்காகவோ சிறு பிரயாணங்களுக்காகவோ செலவு செய்ய வேண்டியது வரலாம். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. 3ஆம் இடத்து அதிபதி 12இல் இருப்பதால் சொந்த பந்தங்களை தவிர்த்து நண்பர்களுடன் உலாவது நல்லது. நன்றி, வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷம் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மிக அருமையான நாளாகவே தெரிகிறது. 2 கூடிய சந்திரன் 11இல் இருப்பதால் லாபங்கள் மேற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பேச்சு வன்மையினாலும் தொழிலினாலும் வேலையினாலும் இன்க்ரிமெண்ட்டும் பதவி உயர்வும் பண வரவும் நிச்சயம் இருக்கும். நன்றி, வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியாகவே 10ஆம் இடத்தில் இருப்பதால் சுகம் கிடைக்கும், நிம்மதி இருக்கும், நல்ல ஓய்வு கிடைக்கும். பூச நட்சத்திரக்காரர்கள் தவிர புனர்பூசம் மற்றும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்கள் மிகுதியாக இருக்கும். நன்றி, வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கு நாளைய தினம் 9ஆம் இடத்தில் சந்திரன் வெற்றிகளையும் சுகபோகங்களையும் அள்ளித்தர தயாராக இருக்கிறார். ராசியாதிபதி நல்ல நிலைமையில் இருப்பதால் சுகத்திற்கு பஞ்சமில்லை. செலவுகள் சற்று இருந்தால் அவைகள் சமாளிக்கப்படும். நல்ல நாளாகவே கருதலாம். நன்றி, வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு சந்திரனால் திடீர் வரவுகளும் திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். பொதுவாக பேச்சில் நிதானம் தேவை. சுயபேரித்தனத்தை விட்டு சற்று சுறுசுறுப்பாக இருப்பதற்கு தியானம் செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். இனி ஒரு சுமாரான நாளாகவே 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் கருதலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் மனைவி வழியாகவும் நண்பர்கள் வழியாகவும் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார். உடல் ஆரோக்கியம் மேம்படும், பொலிவு கிடைக்கும். பேச்சில் சற்று நிதானம் தேவை. மற்றபடி உங்களுக்கு 9இல் இருக்கும் குருவும் 6இல் இருக்கும் சனியும் நல்ல பலன்களையே அள்ளித்தருகிறார். வாழ்க. நன்றி. விருச்சிகராசி நண்பர்களுக்கு கடன் வரக்கூடிய இடத்திலும் பகை வரக்கூடிய இடத்திலும் சந்திரன் இருப்பதால் 9 கூடியவனே அந்த 6ஆம் இடத்தில் இருப்பதால் கடன் கிடைக்கும். கடன் வசூலாக வேண்டும் நினைப்பவர்களுக்கு கடன் வசூலாகும். நாளைய தினத்தை சுமாரான நாளாகவே நீங்கள் கருதலாம். எதிலும் சற்று எச்சரிக்கைகள் நடந்து கொண்டு
நாளை பொழுதை கழிக்கலாம். கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகள் வெளியில் தொல்லை, பூர்வீக சொத்துக்களில் சற்று இடைஞ்சலும் இருக்கலாம். எண்ணங்களில் குழப்பங்கள் உண்டாகலாம். மற்றபடி உங்களுக்கு இது நல்ல நாளாகவே தெரிகிறது. ராசியை குரு பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சுமாரான நாளாக கருதி இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு நாளைய தினம் அருமையான நாளாக இருக்கிறது. பிரயாணங்கள் ஏற்படலாம். நண்பர்களுடன், மனைவியுடன், பார்ட்னர்களுடன் வியாபார நிமித்தமாகவோ டூராகவோ ஹாப்பி டூராகவோ செல்லலாம். நாளைய தினத்தை நீங்கள் நல்லபடியாக கழிக்க வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடு தேவை இருக்கும். 3ஆம் இடத்து சந்திரன் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பாக்கியங்களுக்கு குறைவில்லை. பகை வராமல் இருப்பதற்கு நிதானமான பேச்சை கடைபிடிக்க வேண்டும். சொந்த பந்தங்கள், அக்கப்பக்கத்தாரிடம், உறவினரிடம் சரியாக பார்த்து தர்மமாக நடந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு நாளைய தினம் 15/8/2025 ஒரு பொன்னான நாள். பூர்வீக சொத்துக்களினாலும், பிள்ளைகளினாலும், தன் சுய புத்தியினாலும், சொந்த சம்பாத்தியத்தினாலும், வேலையினாலும் நல்ல முன்னேற்றமும் பணவரவும் இருக்கும். குடும்பம் குதூகலமாக இருக்கும். முகத்தெழுச்சி ஏற்படும். மலர்ச்சி ஏற்படும். நல்ல நாளாகவே கருதப்படுகிறது. என்ஜாய். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் தமிழ் மக்கள் இதை கண்டு கேட்டு நாளைய தினத்தை திட்டமிட்டு வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.